السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في المحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قد كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துபாய் மாநகரில் முத்தீனா சுல்தான் பின் சுலைம் ஜுமா பள்ளியிலே வாரந்தோறும் நாம் அர்பஈன நபவியா என்ற கிரந்தத்தை அடிப்படையாக வைத்து தர்ஸ் நடத்தி வருகிறோம், பயான் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய புனிதமான இந்த எம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பையும் அந்த இரண்டுடைய சிறப்பையும் பற்றி நாம் பார்த்தோம். அதே தொடரிலே இன்னும் ஒரு சில தினங்களில் எம்மை அடைய இருக்கிற மிகப்பெரிய விருந்தாளி புனிதமான ரமலான் மாதத்தை எப்படி வரவேற்கிறது என்கிற தலைப்பிலே இன்றைய இந்த தர்ஸை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எமது உயிரிலும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் நெருங்கிவிட்டால் அவர்களுடைய உத்தம தோழர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ரமலானை பற்றிய நன்மாராயத்தை எடுத்துச் சொல்லுவார்கள். சஹீஹான ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ரு முபாரக். ரமலானுடைய மாதம் உங்களை வந்து அடைந்திருக்கிறது, அது பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். கதபல்லாஹு அலைக்கும் சியாமஹு. அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பதை உங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஃபீஹி துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னஹ் வ துக்லகு ஃபீஹி அபுவாபுன் நார் வ துகல்லி ஃபீஹி ஷயாத்தீன். ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் மன் ஹுரிம கைருஹா ஃபக்த் ஹுரிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சஹாபா பெருமக்களை புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரமலானுடைய சிறப்பை பற்றி அவர்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விடயம் அந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலா மூமின்களுக்காக வேண்டி ரமலான் மாதத்தை ஏற்பாடு செய்து வைக்கிறான், ஏற்படுத்துகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்: இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னதி ஃபலம் யுக்லக் மின்ஹா பாப். ரமலான் வந்துவிட்டால் அதாவது சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு விடுமாம். அல்லாஹ் திறந்து விடுகிறான், ஒரு கதவு கூட மூடப்படாது. இரண்டாவது, துக்லக் அபுவாபுன் நீரான் ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாப். நரகத்தினுடைய எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விடும், ஒரு கதவு கூட திறந்து வைக்கப்பட மாட்டாது. மூன்றாவது விஷயம், துஷத்து ஷயாத்தீன் வ மரதத்து ஜின்னி வல் பிஸ்ஸலாசில். மனித ஜின்களில் ஷைத்தானை அதாவது சங்கிலிகளால்
செயின்களால் விலங்கிடப்பட்டு விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 3 விடயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ரமலான் மாதத்தினுடைய புனிதத்துவத்தை பற்றி பூரா உம்மத்தினர்களுக்கும் விளங்கப்படுத்துவதற்காக, அந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு வெகுமதியை வைத்திருக்கிறான், கூலியை வைத்திருக்கிறான் என்பதை இஸ்லாமிய உம்மத்தினர்களுக்கு அறிவுறுத்துவதற்காக, விளங்கப்படுத்துவதற்காக என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது இன்றைய தலைப்பு ரமலானை எப்படி வரவேற்பது என்பது. நாம் எப்படி நடைமுறையிலே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க பார்க்க வேண்டியிருக்கிறது. சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஜ்தஹிதீன்களாகிய இமாம்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் எல்லாம் ரமலான் மாதத்தை ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னே இருந்து ஏற்பாடு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சில சலஃபு சாலிஹீன்கள் 6 மாதத்துக்கு முந்தையே இருந்து ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக என்று துஆ கேட்க ஆரம்பிப்பார்கள். ரமலானை அடைந்த பின்பு இன்னும் 6 மாசத்திற்கு நாங்கள் ரமலானிலே செய்த அமல்களை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக என்று துஆ கேட்பார்களாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப பைனல் ஹௌஃபி வர் ரஜா, அல்லாஹ் ரமலானை எங்களுக்கு அடைய செய்ய வேண்டும் என்ற ஆதரவோடும், ரமலானிலே செய்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்கின்ற அச்சத்திலும் அவர்கள் ரமலானுக்கு முன்பு 6 மாசத்துக்கு முன்பே இந்த துஆ கேட்பார்கள். அதே ரமலானுக்கு பின்னால் 6 மாசம் வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ரமலானிலே செய்த அமல்களை ஒப்புக்கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி, கபூல் செய்யும்படி அல்லாஹ்விடத்திலே வேண்டுவார்கள். அவர்களுடைய துஆக்கள் எப்படி இருந்தது என்றால், அல்லாஹும்ம சல்லிம்னா லி ரமலான் வ சல்லிம் லனா ரமலான், யா அல்லாஹ் ரமலான் மாசத்தை எங்களுக்கு கொண்டு வந்து தருவாயாக, அல்லாட்டி ரமலான் மாசத்தளவிலே எங்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக. கேட்டுவிட்டு தசல்லிமு மின்னா முத்தகப்பலா, அதிலே செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரமலானாக எங்களுக்கு அந்த ரமலானை அடைய செய்வாயாக என்று சலஃபு சாலிஹீன்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் ரஜபு மாசத்திலே இருந்து முழுமையாக அவர்களை ரமலானுக்காக வேண்டி தயார் செய்ய ஆரம்பிப்பார்களாம். எப்படி என்றால், ரஜப், ஷஅபான், ரமலான். ரஜபு மாதம் பயிரிடக்கூடிய மாதம். ரஜபு ஷஹ்ரு ஸரா, ரஜப் மாதம் பயிர் செய்யக்கூடிய மாதம். ஷஅபான் மாதம், ஷஅபானு ஷஹ்ரு சுகை, தண்ணீர் ஊற்றக்கூடிய மாதம். ரமலானு ஷஹ்ருல் ஹசாத், ரமலான் மாதம் நாம் செய்த இந்த பயிருக்கு தண்ணீர் புகட்டி அதிலே அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சலஃபு சாலிஹீன்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக 2 மாசத்துக்கு முந்தியிலே இருந்து அவர்களை ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்திக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் ரமலானுடைய சிறப்பை, அந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வெகுமதியை முழுமையாக அறிந்தவர்களாக, அறிந்து செயல்பட்டு அதில் பலன் அடைந்தவர்களாக இருந்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் நாம் எப்படி ரமலானுக்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இந்த இடத்திலே கேள்வி. நம்ம எப்படி ரமலானுக்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் நடைமுறையிலே? ரமலானுக்கு
ஒரு வாரத்துக்கு முந்திலே இருந்து நம் ஷெட்யூல் ஆரம்பிச்சிடும். எப்படி, என்ன சமைப்பது, ஃப்ரீசரை எப்படி நிரப்புவது, யார் யாரை சஹருக்கு கூப்பிடுவது, இஃப்தாரை எப்படி செய்வது என்றெல்லாம் எமது ஆயத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தானே? இதைத்தான் நாம் செய்கிறோம். ஆனால் சலஃபு சாலிஹீன்கள், முன்னோர்கள் முழுமையாக ரமலானை அவர்கள் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ரமலானை முழுமையாக அதில் பயன் பெற வேண்டும் என்றால் தன்னை, தனது ரூஹை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது உடம்புக்குத்தான் உணவு தேவை. ஆனால் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய தௌபாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் எமது ரூஹை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். ரூஹை எப்படி சுத்தப்படுத்துவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா யன்துரு இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ அல்லது உங்களுடைய உடம்பினுடைய பருமனையோ பார்ப்பதில்லை. மாறாக வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க என்ன உடுத்தி இருக்கிறீங்க, எந்த அளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க, இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது, எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பதை ஒரு பொழுதும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. மாறாக உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக ஈமானோடு இஹ்திசாபோடு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான். அதே போன்று நீங்கள் அமல்களை எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா உற்று நோக்குகிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலலுன் நாசி குல்லு மஹ்மூமில் கல்ப் வ சதூகுல் லிசான் என்றார்கள். மனிதர்களில் சிறந்தவர்கள் குல்லு மஹ்மூமில் கல்ப், மஹ்மூமில் கல்பும் சதூகுல் லிசான். சதூகுல் லிசான் உண்மை பேசக்கூடிய நாவு. ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒன்னு மஹ்மூமுல் கல்ப், கல்பு மஹ்மூமாக இருப்பது. இரண்டாவது சதூகுல் லிசான், உண்மை பேசக்கூடிய நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நாவு. இந்த இரண்டு பேரும் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், சதூகுல் லிசான் என்றால் உண்மையான நாவு, நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நாவு. ஆனால் மஹ்மூமுல் கல்ப் என்றால் புரியவில்லையே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மஹ்மூமுல் கல்ப், மஹ்மூமுல் கல்ப் என்றால் அத்தகியுன் நகியு லா இஸ்ம ஃபீ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பரிசுத்தமான உள்ளம் உடையவர் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் தகியுன் நகி என்றால் சொல்லும் பொழுது லா பகிய வலா கில்ல வலா ஹசத், ஐ சலீமுஸ் சத்ர்,
பரிசுத்தமான உள்ளம். எந்த கோபம், குரோதம், மற்றவர்களை பற்றிய தப்பான அபிப்பிராயம், எண்ணம், மற்றவர்களை திட்டக்கூடிய, மற்றவர்களை ஏசக்கூடிய குணமில்லாத அந்த உள்ளம் இருக்கிறது. இதுதான் மஹ்மூமுல் கல்ப். மேலும் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மஹ்மூம் என்றால் சுத்தம் செய்வது. அதாவது நம்ம எப்படி ஒரு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வோமோ அதுக்குத்தான் இந்த மஹ்மூம் என்ற வார்த்தை பாவிக்கிறது. அப்ப உள்ளத்தை பெருக்கி சுத்தம் செய்து எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாமல் உள்ளத்தை பரிசுத்தம் செய்கிறது. இந்த பரிசுத்தமான உள்ளம் உடையவர்களுக்குத்தான் புனிதமான ரமலான் மாதம் பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் நாம் ரமலானுக்காக வேண்டி ஆயத்தமாக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ரமலானுக்காக வேண்டி ஆயத்தமாகுவது, ரமலானை வரவேற்பது என்றால் என்னென்ன கெட்ட குணங்கள் எல்லாம் எம்மிடத்திலே இருக்கிறதோ, என்னென்ன தப்பான செயல்பாடுகள் எல்லாம் எம்மிடத்திலே இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு புனிதமான ரமலானை வரவேற்க வேண்டும். இதைத்தான் எமது முன்னோர்களாகிய சாலிஹீன்கள் செய்தார்கள். அதிலே பரிபூரணமான பலனையும் அடைந்தார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதனுடைய சிறப்பை பற்றி மாத்திரம் பார்த்துவிட்டு நிறைவுக்கு வருவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. ரமலான் மாதத்திலே யார் ஈமானோடையும் இஹ்திசாபோடையும் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ஷர்த், ரெண்டு ஷர்த், ஈமானோடையும் இஹ்திசாபோடையும் இருக்க வேண்டும். இன்னொரு ஷர்த் என்னன்னா, இதஜ்துனிபத்தில் கபாயிர், பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமானன் வஹ்திசாபன் என்றால் என்ன? ஈமான் என்றால் இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நோன்பு நோய்ப்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இது ஃபர்லான விஷயம் என்கிறதை நம்பி அல்லாஹ்வுடைய கூலியை, வெகுமதியை, அஜ்ரை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். இது ஈமான். இஹ்திசாபன் என்று சொன்னால் நாம் நோக்கக்கூடிய நோன்புக்கு சவாபை எதிர்பார்த்தவர்களாக, எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல், தீய குணங்களும் இல்லாமல், தீய செயல்பாடுகளும் இல்லாமல் அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். இது இரண்டாவது ஷர்த். மூணாவது, பெரும்பாவங்களை விட்டு முற்றுமுழுதாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பதற்கு, நாம் நோக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு, நாம் செய்த எல்லா பாவங்களும் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு ஷர்த்துகளிலே ஒன்றுதான் பெரும்பாவங்கள் செய்யக்கூடாது. பெரும்பாவங்கள் என்றால் என்ன? பெரும்பாவங்கள் நோன்பை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன செய்யக்கூடாது என்பதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வைக்கிறது மிக முக்கியமான விஷயம். அது ஒண்ணுதான் ஷிர்க் வைக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாவங்கள்ல ஒண்ணு. இரண்டாவது அக்லு ரிபா, நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்குது, நோன்பு வைக்கிறோம்ல, இந்த உணவு ஹலாலானதாக, பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். ஹராமான சாப்பாடு சாப்பிட்டு நோன்பு பிடிக்கலாமா? அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா என்றால் முக்கியமான விஷயம்.
அடுத்தது அக்லு மாலில் யத்தீம், யத்தீம்களுடைய பணத்திலே நாம் வாழ்றது, அதுல உணவு சாப்பிடுறது, இதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அது எந்த விதமான அனுமதியும் இல்லை இந்த இடத்திலே. அது ஜினா, சூனியம் செய்கிறது, பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்கிறது, இவ்வாறான காரியங்கள் எல்லாம் பெரும்பாவமான விஷயங்கள், பெரும்பாவங்கள். இந்த விடயத்தை நோன்பு ரமலான் மாதத்திலே முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமலான் முடிஞ்சது ஆரம்பிக்கணும்னா தொற்றவே கூடாது. குறிப்பாக ரமலான் மாதம் எல்லா மாதத்திலேயும், ஷஅபானிலே, ரமலானிலே, ஷவ்வாலிலே எல்லாமே அல்லாஹ் ஒன்றுதான், மார்க்கம் ஒன்றுதான். பாவம், தவறு, இது எந்த கட்டத்திலையும் இஸ்லாம் அனுமதிப்பதல்ல. அதிலேயும் எமது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், புனிதமான ரமலான் மாதத்திலே முற்று முழுதாக இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். போனோடு சம்பந்தப்பட்ட, அதாவது மொபைல் போனோடு சம்பந்தப்பட்ட நிறைய தவறான தப்பான விஷயங்கள் இருக்கிறது. இந்த தருணத்திலிருந்து அவற்றை எல்லாம் முற்று முழுதாக ஓரம் கட்டிவிட்டு புனிதமான ரமலான் மாதத்தை சம்பூர்ணமாக அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா எம்மை ஏற்றி, அந்த ரமலான் மாதத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய இருக்கிறதோ எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா வழங்கி, எமது பாவங்களை மன்னிக்கப்பட்ட மக்ஃபிரத்தை அடைந்த நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.